ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னா, கோரமலத்துக்கு தான் போயிருக்கோம். அங்கே வந்துட்டு காலையில் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா, பூரியும் கிழங்கும் வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னா, சப்பாத்தி தான் பிடிக்கும். ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்து எனக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. இதே மாதிரி விறகடுப்பில் யாரெல்லாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து சாப்பாடு வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணோடனே சாப்பிட்ணும் அப்படி சொல்லிட்டு வந்து இலை போட்டு நல்லா உட்காந்தாச்சு. அதில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, உருளைக்கிழங்கு, பருப்பு துவையல். அந்த உருளைக்கிழங்கு வந்து நான் தான் பண்ணேன். எப்படின்னா ரொம்ப மசிஞ்சு அந்த மாதிரி இருக்கும். அதுதான் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் பண்ணேன். அப்புறம் மீன் பொரிச்சிருந்தாங்க. என்ன மீன் அப்படின்னா, வெள்ளை மீன். அது வந்து நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதுவும் நான் எல்லாம் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, தேங்காய் சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. அந்த தேங்காயோட சாதம் ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா, சின்ன வெங்காயம் வந்து என்ன அப்படின்னா, குட் ஃபார் ஹெல்த் அண்ட் மீன் குழம்புக்கு கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் யாராவது மீன் குழம்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா, வீட்டில் சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இது வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருந்தாங்க. அந்த ஒயிட் ரைஸ் கூட வந்து எங்கள் அம்மா என்ன ஊற்றுனாங்க அப்படின்னா, மீன் குழம்பும் வச்சுருந்தாங்க. மீன் குழம்புமே வெள்ளை மீனோட மண்டை இருக்குல்ல, மண்டை வச்சு தான் மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. மண்டையை வச்சு யாரெல்லாம் மீன் குழம்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அதுவுமே கமெண்டில் சொல்லுங்கள். என்னடா இவ அடிக்கடி அதே சொல்லிகிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியணும்ல யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதில் மாங்காய், மீன் குழம்புல மீனோட மண்டை அந்த மாதிரி போட்டு ரொம்ப தண்ணியாக தான் வச்சுருந்தாங்க. ஆனாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பாருங்களேன், மண்டெல்லாம் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் அப்புறம் ரசம் வச்சுருந்தாங்க. இது வந்து பூண்டு ரசமாக, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சில் தயிரும் ஊற்றி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதே போல் என்னோடய சேனலில் மினி விலாகு, சமையல் வீடியோ எல்லாமே, மல்டி கனென்ட் வீடியோ எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2வது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை எல்லோரையும் பார்க்குறேன். பாய்.